இன்ஃபைனைட் லூப். இந்த இன்ஃபைனைட் லூப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இன்னொரு சம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஃபைனைட் லூப் போகிறோம். ஏன்னா இது வந்து இன்ஃபைனைட் லூப் கிடையாது. பாருங்க, இந்த எஜஸில் இது பார்த்த உடனே சொல்லிடலாம், இந்த 3 ரெசிஸ்டர் வந்து சீரிஸ் கனெக்ஷன் கிளப் பண்ணிடலாம். ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாற்றிட்டா இந்த ஒரு ரெசிஸ்டரும் இந்த ரெசிஸ்டன்ஸும் பேரலல் காம்பினேஷன். இந்த மாதிரி சக்ஸசிவ் ரிடக்ஷனில் கண்டினியூஸாக கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஃபைனலாக இது ஒரு சிங்கிள் ரெசிஸ்டராக மாற்றிக்கு. ஸோ எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த 3 ரெசிஸ்டர் சீரிஸ் கனெக்ஷனாக, ஸோ எல்லாத்தையும் கிளப் பண்ணால் 6 Ω ஆயிருமா? இந்த வேல்யூ மட்டும் ஒன்று மைண்டில் வச்சுருங்க. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 6 Ω ரெசிஸ்டர், இந்த வேல்யூ ஒன்று மைண்டில் வச்சுருங்க. கடைசி வரைக்கும் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். 6 Ω, இந்த 6 Ωவும் 3 Ωவும் வந்து பேரலல் கனெக்ஷன். ஸோ இப்போ கிளப் பண்ண என்ன வரும்? 1/3 + 1/6 வரும். ஸோ 6, 2, 1 அப்புறம் 2 டைம்ஸ் ஆயிரும். ஸோ அகெயின் ரெசிப்ரோக்கல் எடுத்துருவோம் 2. ஸோ என்ன ஆச்சு? 2 Ω ஆயிடுச்சு. ஸோ இதை 2 ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு 2 Ω வச்சுக்கலாம். இப்போ லிங்க் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஸ்டெப் மாதிரியே மறுபடியும் வந்துருச்சு பாருங்கள். இது 2, டோட்டல் வந்து 6 Ω, இந்த 6 Ω 3 Ω. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? இதை டைரெக்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட ஈக்குவலண்ட்டாக ஃபைனலாக 2 Ω வச்சுக்கலாம். மறுபடியும் அதே மாதிரி ரிப்பீட் ஆகுது பாருங்கள். இதை சால்வ் பண்ணிக்கிட்டே வருவா. அப்படி வந்தால் இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் தெரியுமா? இதில் மறுபடியும் அதே தான். இப்படி சால்வ் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த லூப்பில் என்ன ஆகும் தெரியுமா? இங்கே 2 Ω இருக்குது, 2 Ω. ஸோ இது எல்லாத்தையும் மறுபடியும் கிளப் பண்ணிக்கலாம். கிளப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இங்கே 2 Ω. ஆர் ஈக்குவலண்ட் என்ன இருக்குன்னு தெரியுமா? பாருங்கள், இதுதான் பாயிண்ட் ஏபிங்கிற பாயிண்ட்டுக்கு இடையில் 3 ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ டோட்டலாக 6 Ω வந்துருச்சு. நான் ஒரு வேல்யூ மைண்டில் வைக்க சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு கம்பைன் பண்ணோம்ல, 6 Ω வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 Ω இங்கே வந்துச்சு. மறுபடியும் இதை ஆட் பண்ணால் 6 Ω. இந்த ஐடியாவில் ஒரு விஷயம் ரொம்ப கிளியர். எனக்கு ஆர் ஈக்குவலண்ட் கண்டுபிடிச்சப்போ 6 Ω வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்டெப் நான் அப்படியே சால்வ் பண்ணி பாருங்களேன். இதை கிளப் பண்ணி தானே நம்ம 6 Ω எழுதணும். இந்த 6 Ωங்கிறது ஆர் ஈக்குவலண்ட்டுக்கு ஈக்குவல் தானே. ஏன்னா இங்கே கண்டுபிடிச்சாலும் ஆர் ஈக்குவலண்ட். இதுக்கு முன்னாடி செக்மெண்ட் போனாலும் சரி, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப், இந்த ஸ்டெப்பில் போனாலும் இங்கே டோட்டலாக இங்கே 2 Ω வரும், இங்கே 2 Ω வரும், 2 Ω. ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால் 6 Ω. இந்த எச்சில் கனெக்ட் ஆகுறது வந்து ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி செக்மெண்ட் போகுது. ஒருவேளை இதுக்கப்புறம் நான் எவ்வளோ நம்பர் ஆஃப் லூப்ஸை நான் கொண்டு போயிருந்தாலும் சரி, ஆர் ஈக்குவலண்ட்டோட வேல்யூ வந்து 6 Ω தான் வரும். அண்ட் விச் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ். இது வந்து ஒரு செக்மெண்ட்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரே மாதிரியான செக்மெண்ட் ரிப்பீட் ஆகிட்டே போகுது. அப்போ எனக்கு ஆர் ஈக்குவலண்ட் இங்கே 6 Ω தான் வந்துச்சு, இங்கே கம்பைன் பண்ணப்போ இங்கே 6 Ω தான் வரும். அப்போ எனக்கு ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லிக்கலாம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இங்கே 6 Ω தான் கிடச்சிச்சு ஆன்சர். இதெல்லாம் கிளப் பண்ணோம்ல, 3ஐயும் கிளப் பண்ணிட்டோம்னா இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் பாருங்கள். இங்கே கிடைச்ச ஆன்சர் வந்து 6 Ω தான். இதுதான் ஆர் ஈக்குவலண்ட். இது எக்ஸ்னு வச்சுக்கலாமா? அதே வேல்யூ தான். நீங்கள் இதை சால்வ் பண்ணி எடுங்களேன். சால்வ் பண்ணிட்டு இது மறுபடியும் 2ன்னு வரும். மறுபடியும் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆர் ஈக்குவலண்ட்டோட வேல்யூ மறுபடியும் 6 Ω தான் கிடைக்கும். ஸோ இந்த ரிப்பீட்டடாக இந்த 6 Ω போய்கிட்டே இருக்கும். ஒரே கடைசியில் முடிகிறது வந்து 6 Ωலேயே இருக்கும், எவ்வளோ நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் வச்சாலும் சரி. இதையே நான் இங்கே சொல்கிறேன்னா, இந்த ஆன்சர் இங்கே முடிஞ்சிருச்சு. ஃபைனல் ஆன்சர் பாருங்கள், ஆர் ஈக்குவலண்ட் வந்து 6 Ω. இங்கே ஆன்சர் என்னென்னா, இங்கே என்ன எஜ்ஜில் ஆன்சர் வந்துச்சோ இதுதான் ஆர் ஈக்குவலண்ட்டுக்கு ஈக்குவல். நீங்கள் இதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிங்கனாலும் இங்கே வந்து ஆர் ஈக்குவலண்ட் வந்து மறுபடியும் 6 Ω தான் வரும். இந்த ஐடியா இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? அடுத்த கான்செப்டில் இது புரியும். இதோட ஃபைனல் ஆன்சர் 6 Ω, இதோட முடிஞ்சிருச்சு. பட் எனக்கு தேவை என்னென்னா, இது வந்து ஒரு செக்மெண்ட். இதுக்கப்புறம் அட்டாச் ஆகுறது ஒரு பேரலல் காம்பினேஷன். இதுக்கப்புறம் அடுத்த பேரலல் இப்படி தான் இருந்துச்சு சர்க்யூட் பாருங்கள். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஒரு லூப்பை ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சா இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது ஆர் ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இன்ஃபினைட் லூப்பில் போய் இந்த ஒரு பார்ட்டை ரிமூவ் பண்ணதுனால ரெசிஸ்டன்ஸில் சேஞ்சஸ் எதுவும் வரப்போகிறதில்ல. நீங்கள் எத்தனை பார்ட்டை ரிமூவ் பண்ணாலும் சரி, இதே மாதிரி பார்ட்டை ஆட் பண்ணாலும் சரி, எனக்கு ரிசல்டன்ட் வந்து ஆர் ஈக்குவலண்ட் தான். இதே ப்ராசஸில் மறுபடியும் இப்போ 3 Ω வருது, இங்கே ஒரு 3 Ω, ஃபர்தராக இன்னொரு லூப் ஆட் பண்ணாலும் மறுபடியும் 6 Ω தான் வரப்போகுது.
இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, இதை நான் டிஸ்டர்ப்டாக இல்லாமல் இதை வந்து அன்டிஸ்டர்ப்டாக வச்சுக்கிட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டராக மாற்றுறேன். இதுவும் ஆர் ஈக்குவலண்ட் தான். இங்கே எனக்கு கண்டுபிடிச்சாலும் ஆர் ஈக்குவலண்ட் தான் கிடைக்கும். இந்த கான்செப்டை ஏன் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இன்ஃபினைட் லூப்பை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபினைட் லூப்பில் இப்படி போயிட்டே இருக்கு, எவ்வளோ நம்பர்னே தெரியல. பட் ஒரு விஷயம் கிளியர், போன சம் மாதிரியே தான் இங்கேயும் இந்த 3 ரெசிஸ்டர் இருக்குது. இதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுறது ஆர் ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் கிளப் பண்ணி கண்டுபிடிச்சா இங்கே கண்டுபிடிச்சாலும் ஆர் ஈக்குவலண்ட் தான் கிடைக்கும். அதே 6 ohm தான் கிடைக்கும். அப்படின்னா நான் இவ்வளோ பெரிய ஐடியாவை நான் இந்த ஒரு செக்மெண்ட்டை மட்டும் நான் வச்சுட்டு இது ஃபுல்லாக, ஏன்னா இதுதானே பேரலாக அட்டாச் ஆகுது பாருங்கள். இந்த 2 ohm 2 ohm வந்து இது கூட அப்படியே லிங்க் ஆகுது. இப்போ இந்த செயின் இங்கிருந்து ஆரம்பி இது ஃபுல்லாக சேர்த்து நான் ஆர் ஈக்குவலண்ட்னு வச்சுக்கலாம். இந்த ஆர் ஈக்குவலண்ட் கூட இந்த ஒரு பார்ட் ஆட் ஆகுறதுனால ஒரு சேஞ்சஸும் நடக்க போகிறதில்ல. எனக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் வேணும், ஆர் ஈக்குவலண்ட்டுக்கு ஒரு வேல்யூ வேணும். அதனால இந்த டெரிவேஷன் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் இதே மாதிரியான ஆன்சரை கொடுத்துரும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஐடியாவுக்கு போகணும் அப்படின்றதுனால இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நான் ஸ்மால் ஆர்னு வச்சு ஜென்ரல் சொல்யூஷனாக சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம், இது எல்லா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவும் ஈக்குவல், எல்லாமே ஆறுங்கிற வேல்யூ. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஃபஸ்ட் இந்த சர்க்யூட்டை ஆறுங்கிற ரெசிஸ்டர், இங்கே ஸ்மால் ஆறுங்கிற ரெசிஸ்டர், சென்டரில் ஒரு ஆறுங்கிற ரெசிஸ்டர். இனி இங்கே கனெக்ட் பண்ண வேண்டியது இது எல்லாத்தையும் சேர்த்துனா எவ்வளோ வரும் தெரியுமா? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டர் வரும். அதனால் இங்கே நான் ஒரு ரெசிஸ்டரை அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஆர் ஈக்குவலண்ட். நான் மறுபடியும் அது சிம்பிளாக எழுதுறதுக்காக இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸுங்கிறது தான் ஆர் ஈக்குவலண்ட். சரி, அப்போ இந்த எண்டில் ஈக்குவலண்ட் கண்டுபிடிச்சா இங்கே எவ்வளோ வரும்? அதுவும் எக்ஸ் தான், அதுவும் ஆர் ஈக்குவலண்ட் தான். அப்போ நான் எனக்கு என்ன கண்டுபிடிக்கலாம்? அக்ராஸ் ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி இது ஒரு எக்ஸுங்கிற ஒரு ரெசிஸ்டராக வச்சுக்கலாம். இது ஒரு ரெசிஸ்டர், இது ஒரு இதெல்லாம் ரெசிஸ்டர், 4 ரெசிஸ்டர் இருக்குது. இதை அப்படியே கம்பைன் பண்ணால் கிடைக்கிறது என்னவாக இருக்கணும்? ஆர் ஈக்குவலண்ட். அதுதான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஐடியா புரியும்னு நினைக்கிறேன். இப்போது ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இந்த 2 ரெசிஸ்டர் வந்து பேரலல் காம்பினேஷனாக அதை கிளப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மால் ஆர் அப்படியே இருக்கட்டும். இனி இங்கே ஒரு ரெசிஸ்டராக மாற்றணும். ஸோ ஃபார்முலா 1/x + 1/r. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆர்எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர்னு வரும், ரெசிப்ரோக்கில் எடுக்கணும். ஸோ ஆர்எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஆர்னு வந்துடும். ஆர்எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஆர். இனி இந்த 3 ரெசிஸ்டர் எப்படி இருக்குது? சீரீஸ் கனெக்ஷன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? மறுபடியும் ஆர் ஈக்குவலண்ட் தான் கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே எக்ஸுங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸுங்கிற வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஆர் ப்ளஸ் ஆர் இந்த வேல்யூ. அப்போது ஆட் பண்ணால் 2r ப்ளஸ் ஆர்எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஆர். 2r ஏன் வந்துச்சு? இந்த ஆர் ஆட் ஆயிடுச்சு. இது 3 டைம் ஆட் பண்ணிட்டு இப்போது எனக்கு கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸுங்கிறது தான். இப்போ ஒரு ஐடியா புரிஞ்சிருக்கும், ஏன் வந்து நான் இங்கேயும் ஆர் ஈக்குவலண்ட் எடுத்தேன், இங்கேயும் ஆர் ஈக்குவலண்ட் எடுத்தேன். அப்படி தான் ப்ரீவியஸ் கேஸில் கிடச்சிச்சு பாருங்கள். இந்த செக்மெண்ட்டுக்கு அப்புறம் இது ஆர் ஈக்குவலண்ட் தான். அப்புறம் வேல்யூ கண்டுபிடிச்சி இதெல்லாம் சிம்பிளை பண்ணாலும் மறுபடியும் ஆர் ஈக்குவலண்ட் தான் வந்துச்சு. ஸோ அதனால் இதை நான் அப்படியே வச்சு ப்ரொசீட் பண்ணலாம். இனி கேல்குலேஷன் பார்ட்டு தான் பார்க்கணும். எக்ஸ் 2 டேர்மில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்மில் வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போகலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே டிவைடட் பை 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 2rx ப்ளஸ் 2r² ப்ளஸ் ஆர்எக்ஸ். ஸோ டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் ஆர் இருக்குது. மறுபடியும் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஆரை லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ எக்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணால் x² ப்ளஸ் ஆர்எக்ஸ்னு வரும். ரைட் சைடு வந்து 2rx ப்ளஸ் 2r² ப்ளஸ் ஆர்எக்ஸ்னு இருக்குது. இங்கே ஒரு ஆர்எக்ஸ், இங்கே ஒரு ஆர்எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஒன்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணால் குவாட்ரேட்டிக் ஃபார்ம் கிடச்சிரும். x² மைனஸ் 2rx மைனஸ் 2r² ஈக்குவல் டு 0. இனி இந்த ஃபார்முலாவில் எக்ஸுங்கிறது தான் வேரியபிள் இல்லை, இதுக்கு டைரெக்டாக ரூட் எடுக்க முடியாது. ஸோ இந்த ஃபார்முலாவை சால்வ் பண்ணப்போ ஸோ என்ன பண்ணலாம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² மைனஸ் 4ac டிவைடட் பை 2a யூஸ் பண்ண போகிறேன்.
ஸோ மைனஸ் பி, இதுதானே பி, இந்த மைனஸோட சேர்த்து இதுதான் இந்த கம்ப்ளீட் டேம் தான் சி. அப்படி இருந்துச்சுன்னா மைனஸ் பி என்ன வரும், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2r வந்துடும். அப்புறம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்டு மைனஸ் 4ac. பி ஸ்கொயர்னா இதுதான் பி, ஸோ இதுதான் சி. ஸோ அதனால் பி ஸ்கொயர்னா 4r ஸ்கொயர்டு மைனஸ் 4ac. ஸோ 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1 இன்ட்டு சியோட வேல்யூ மைனஸ் 2r ஸ்கொயர்டு தானே, அண்ட் டிவைடட் பை 2a, அதனால் 2 இன்ட்டு 1. நீ சிம்பிளை பண்ணி பார்த்துடலாம். 2r ப்ளஸ் ஆர் மைனஸ் 4r ஸ்கொயர்டு, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே என்ன இருக்குது, 8r ஸ்கொயர்னு வந்துருச்சு. அப்போ டோட்டலாக ஒரு 4 காமனாக எடுத்துக்கலாம், எப்படி பண்ணாலும் சரி. அப்போது டிவைடட் பை 2 இருக்குது. இப்போது 4 காமனாக எடுத்துக்கலாம். 2r ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 காமனாக எடுத்தால் வெளியே ரூட்டுக்கு வெளியே வரதுனால 2ன்னு தான் வரும்ல, 4 காமனாக எடுத்தால் கூட. ஸோ இங்கே 2 கிடச்சிருச்சு. ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு ஆர் ஸ்கொயர்டு இருக்குது. 4 வெளியே போனதுனால இது ஒரு 2r ஸ்கொயர்டு இருக்குமா. இப்போ ரூட்டுக்குள்ளே ரூட் 3r ஸ்கொயர்னு இருக்கும். ஆர் ஸ்கொயர்டு கூட வெளியே எடுத்துக்கலாம். அப்படின்னா 2r ரூட் 3ன்னு ஆயிடுச்சு. ஆர் 2 ரூட் 3 ஆரை வெளியே வந்துருச்சு. ஸோ டிவைடட் பை, இனி இந்த 2வை கட் பண்ணிக்கலாமா, எல்லா டைம்லையும் இருக்குல்ல காமனாடு. ஸோ ஃபைனல் ஆன்சர் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3r வந்துடும். இதில் ப்ளஸ் எடுக்கணுமா மைனஸ் எடுக்கணுமான்னு கேட்டால், மைனஸ் எடுத்தால் என்ன ஆகும் பாருங்கள், ஆர் மைனஸ் ரூட் 3rங்கிறது 1.7r. அப்போ நெகட்டிவில் வரும்ல ரெசிஸ்டன்ஸ். பட் ரெசிஸ்டன்ஸ் நெகட்டிவில் வரக்கூடாது இல்லை, அது மேக்னிடியூட் மட்டும்தானே. ஸோ அப்படிங்கிறதுனால இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்னு யூஸ் பண்ணாங்கன்னா ப்ளஸ் மட்டும்தான் வரும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னு புரியுதா, இந்த ஈக்குவேஷனோட ரூட்டு கண்டுபிடிக்கிறோம், அதாவது எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். நான் என்ன ஆரம்பிச்சிருந்தேன், எக்ஸுங்கிறது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டர் தானே. எக்ஸ் கண்டுபிடிச்சா அப்படின்னா நான் கண்டுபிடிக்கிறதே ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான், இப்படி கூட வச்சுக்கலாம். இதுதான் எக்ஸோட வேல்யூவே. இப்போ ஆன்சர் என்னாச்சுன்னு பாருங்கள், ஆர் ப்ளஸ் ரூட் 3ங்கிறது 1.7rன்னு வரும். ஆட் பண்ணிட்டா 2.7. ஸோ ஃபைனலாக ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2.7rன்னு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ எப்போல்லாம் இன்ஃபினிட் லூப் வருதோ அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஒரு செக்மெண்ட்டை வச்சுக்கங்க, இன்னொரு செக்மெண்ட்டில் கிடைக்கிறதே ஆர் ஈக்குவலண்ட். எக்ஸுங்கிறது ஆர் ஈக்குவலண்ட், இதுவும் ஆர் ஈக்குவலண்ட் தான், இதுவும் ஆர் ஈக்குவலண்ட் தான். ஸோ அதனால் இந்த டேமை அப்படியே இது ஒரு நார்மல் சர்க்கியூட் மாதிரி ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த குவாட்ரட்டிக் ஃபார்மை இந்த ஃபார்மில் வச்சு சால்வ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடைச்சு. ஸோ இதுலேயே இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் பார்க்கலாம். கீழே ரெசிஸ்டர் இருந்துச்சா ப்ரீவியஸ் கேஸில், இப்போ அது இல்லாமல் ஒரு கண்டிஷன் பாருங்கள். R1 R2 இது எல்லாமே R1, இது எல்லாமே R2. இப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். சிம்பிளாக மாற்றிடலாமா சர்க்கியூட்டை. இது R1, இது வந்து R2, இப்படி வந்துருச்சு. இதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணியிருந்தால் என்ன கிடச்சிருக்குன்னா, இது ஒரு ரெசிஸ்டராக மாற்றிக்கலாம், எக்ஸுங்கிற ஈக்குவலண்ட். அப்போது இங்கே கண்டுபிடிச்சிருந்தாலும் எக்ஸுங்கிற ஈக்குவலண்ட் தான் கிடைக்கும். இப்போ சால்வ் பண்ணலாமா அதே ப்ராசஸில். இது ரெண்டும் பேரலல் காம்பினேஷனாக. அப்போது இதை கம்பைன் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் R2 பை எக்ஸ் ப்ளஸ் R2ன்னு கிடச்சிருக்குமா. ஸோ இப்போ மறுபடியும் நான் அடுத்த சர்க்யூட்டில் சிம்ப்ளிஃபை பண்ணிடுறேன். மேலே ஒரே ஒரு ரெசிஸ்டர் R1 இருந்துச்சு, அப்புறம் இங்கே ஒரே ஒரு ரெசிஸ்டரை மாற்றிட்டோம். இது கிளப் பண்ணப்போ எக்ஸ் R2 பை எக்ஸ் ப்ளஸ் R2, அப்புறம் ஃபைனலாக இது வந்து எக்ஸ். இப்போ எக்ஸ் வேல்யூ கிடைக்கிறதுக்கு இது ரெண்டு ஆட் பண்ணால் போதுமா. அப்போது இங்கே பாருங்கள், ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் எக்ஸ் R2 பை எக்ஸ் ப்ளஸ் R2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா மறுபடியும் ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு R1x ப்ளஸ் R1 R2 டிவைடட் பை, ஸோ இன்னொரு டைம் இருக்குது, ப்ளஸ் எக்ஸ் R2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் R2 கிடைச்சிச்சு. இனி மறுபடியும் இந்த டைமை அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் R2 ப்ளஸ் எக்ஸ் R2. ஏதாவது கேன்சல் ஆகுதா, ஒரு டைம் கேன்சல் ஆகும்.
எக்ஸ் ஆர் டூ இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ஆர் டூ. இப்போது அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்புறம் மைனஸ் எக்ஸ் ஆர் ஒன் மைனஸ் ஆர் ஒன் ஆர் டூ ஈக்குவல் டு 0. இனி இதை நார்மலாக அந்த ஃபார்முலா வச்சு ப்ரொசீட் பண்ணலாம். இதை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக எழுதிக்கலாமா? எக்ஸ் ஆர் ஒன் ஆர் ஒன் எக்ஸ்னு வச்சுக்கலாமே. ஆர் ஒன் ஃபார்முலாவில் தான் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac பை 2a. மைனஸ் பி அப்படின்னா ஆர் ஒன் வந்துருச்சு, ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ், ஸோ ஆர் ஒன் ஸ்கொயர்ட் மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு சியோட வேல்யூ ஆர் ஒன் ஆர் டூ. ஸோ இங்கே ஒரு மைனஸ் 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 ப்ளஸ் ஆயிடுச்சு. ஸோ டினோமினேட்டரில் 2 வந்துருச்சு. இது அப்படியே சிம்பிளை பண்ணி எழுத வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஆர் ஒன் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் ஆர் ஒன் ஆர் டூ அண்ட் டிவைடட் பை 2ன்னு இருக்குது. இந்த 2வை வந்து காமனாக வச்சுக்கலாம். இனி இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். 2 காமனாக இருக்குது ரெண்டு டேமுக்கும். அப்புறம் ஆர் ஒன் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே 4. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆர் ஒன் அப்படியே இருக்கட்டும், உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு ஆர் ஒன்று வெளியே எடுத்துடலாமா? ஸோ இந்த டைமில் ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் ஒன் ரூட் ஆஃப் என்ன இருக்கும், இங்கே 1 தான் இருக்கும். ஏன்னா ஆர் ஒன் ஸ்கொயர்டை ரூட்டுக்கு வெளியே எடுத்துட்டேன். இங்கே ஆர் ஒன் ஸ்கொயர்டை எடுத்தேன், இங்கே ஆர் ஒன் ஸ்கொயர்டே இல்லை. ஸோ டிவைடட் பை ஆர் ஒன் ஸ்கொயர்டு பண்ணியிருந்தோம்ல, அப்படி பண்ணும்போது ஒரு ஆர் ஒன் கேன்சல் ஆயிடுச்சு. 1 ப்ளஸ் 4 R2 பை R1 கிடச்சிச்சு. அண்ட் காமனாக டினாமினேட்டரில் ஒரு 2 இருந்துச்சு. இதை இன்னும் சிம்பிளாக எழுதி வச்சிடலாம். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு R1 பை 2 காமனாக எடுத்துக்க போகிறேன், ஏன்னா 2 காமனாக இருக்குது. R1 ரெண்டு டைம்லையும் இருக்குது. R1 பை 2 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 4R2 பை R1 கிடச்சிச்சு. இனி இந்த மைனஸை பற்றி பேச வேணாம், அது ரீசன் ஆல்ரெடி தெரியும். 1 மைனஸ்ன்னு எடுத்துட்டால் நெகட்டிவ் குவான்டிட்டி ஆயிடுச்சு, ஏன்னா இந்த வேல்யூ கிரேட்டர் தென் 1 வந்துடும். ஸோ அதனால் ப்ளஸ் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இந்த மாதிரி இன்ஃபினைட் லூப் வரும்போது ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்மை ப்ரொசீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி.